தான் பார்க்க போறீங்க. இதனால இல்லாம இன்னைக்கு ஏன்டா ஐடி கலெக்ஷன் வீடியோ போறேன்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னையோட நம்ம ஐடிக்கு பாத்தீங்கன்னா 7 வயசு ஆயிடுச்சு. என்னடா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐடி கிரியேட் பண்ணி மொத்தமா 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு 7 வருஷத்துல நம்ம 91வது லெவல் அடிச்சிருக்கோம். 1,16,000 வாங்கியிருக்கோம். சோ இதுக்கு மேலே வாங்கியிருப்போம் அப்படின்னால வாங்க முடியல. எத்தனையோ சீசன் கிராண்ட் மாஸ்டர் இல்லாம ரீஜனே அடிச்சிருக்கோம். சோ இதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த 7 வருஷத்துல நம்ம ஐடியில என்னென்ன கலெக்ஷன்லாம் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன்னு தான் பார்க்க போறீங்க. இப்போ கூட ரீஜன் 19வது பொசிஷன்ல இருப்போம். சோ இப்போ நம்ம கலெக்ஷன்குள்ள வந்தலாம். ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட்டான ரைஸ் ஹெட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆர்டிக் ப்ளூ, டிராப்பிள் லைட், ஒயிட் கொண்டா இந்த மாதிரி அதிக ஹெட்லாம் இருக்கும். ஸோ லைனா காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பைரட் ஹெட். இது என்ன ஹெட்னே தெரியல, கீப் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் டிராவல்னு ஒரு பண்டில் ஹெட்டுக்கு. இது ஒரு கேப் என்னன்னு தெரியல, ஹெட்டோட பேரே தெரியாது, ஆனால் எடுத்து வச்சிருப்போம். ஸோ என்னோட ஃபேவரட்டான பிளாக் கொண்டா. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ப்ரோ யூஸ் பண்ணுவார். இந்த என்ன ஹெட்னு இதுவுமே தெரியல, நல்லா கரண்ட் வச்சிருக்கானுங்க. இது நம்ம பாண்ட் டு கில் நம்ம 7th லைட்டோட கேப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர். இதுவுமே பக்காவா இருக்கும். இந்த ஒன் சைடு ஹேர் இது கலரா சேஞ்ச் ஆகும், நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இது ரேம்பேஜ், இது கோபுரா. ஸோ மற்றபடி அந்த அளவுக்கு எதுவுமே ரேரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நம்ம கிட்ட அதிக காம்போ பண்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு இதுவே போதுமான வீடியோ ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சேன்னா 1 மணி நேரமே வீடியோ போயிடும். அதனால நான் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எதனா ரேராக இருந்துச்சுன்னா கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஐடியில் இருக்குது. நம்ம கிட்ட ஒரு 700 பண்டில் பக்கமாக இருக்குது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் நம்ம ஐடிக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணோம், எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம், ஒவ்வொரு பண்டிலுக்கான ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாம் பார்த்து நான் இந்த ஐடிக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கடைசியாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் கடைசியாக நானே சொல்லுவேன், கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. இந்த ஸ்கார்ப் பார்த்தீங்கன்னா நம்ம பைரட் லைட்டுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8th லைட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கக்காசி பண்டிலுமே நம்ம கிட்ட இருக்கோம். ஜோக்கர் மண்டா, அப்புறம் இது ஒரு ஸ்கார்ப், இந்த தாடி. ஸோ 2-3 ஸ்கார்ப்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாண்ட் கில் ஹெட். நம்ம ஐடியில் ஒரு 2 ஸ்கார்ப் எடுக்காம விட்டோம். ஆனால் அது இப்போ ஏன்டா எடுக்காம விட்டோம் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ரிபிள் ஸ்கார்ப்பும் அந்த 4th லைட் ஸ்கார்ப்பும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெட் காட்டுறேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே நானே சிரிச்சிட்டேன். இது ரீசெண்டாக அந்த பூயா பாஸ்ல விட்டுருக்காங்க. இதை நான் போட்டு லைவ்லாம் ப்ளே பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஹெட் எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேகமாக தள்ளி காட்டுறேன். இந்த தாடி மற்றபடி எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி வேகமாக காட்டுறேன். வீடியோ கூட ஸ்பீடப் பண்ணுறதுனால பண்ணி லோகேஷ் கேமர் ஹெட். அப்புறம் பழைய எலைட்டோட அதிக ஹெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கின் பார்த்துக்கலாம். எடுத்து வைக்கலாம், ஆனால் இதுலயுமே ஒன்று நல்லா இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேட்குள்ள போயிடலாம். இது அவ்வளோதான் இருக்கு, பார்த்துக்கோங்க. வந்துட்டோம்னா நம்ம கிட்ட குறையா இருக்காது. கோல்டன் ஷேடு, ப்ளூ ஷேடு, அப்புறம் இந்த டிராப் லைட் அப்படின்னு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபேவரட் தான். ஃபேவரட்டான பண்டில் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ல எடுத்து வச்சிருப்போம். பைரட் லைட் சட்டை, ஸோ அப்புறம் ப்ளூ ஷேடு, அப்புறம் 8th லைட் சட்டை. ஸோ இதுவுமே பாருங்க பக்காவா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த MI10 சட்டை இருக்கு. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். எல்லா காஸ்டியூம் வச்சு நமக்குன்னு ஒரு பர்மனண்டான காஸ்டியூம் உருவாக்கிடலான்ட்டு பார்ப்பேன், முடியாம போயிடும். ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு காஸ்டியூம் எடுத்து போட்டு ஆடிட்டு இருக்கோம். இது சட்டைன்னு சொல்லலாம், எஸ்கேசிபி சட்டைன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சீசன் 4 கோல்டு போனதுக்கு, சீசன் 3 கோல்டு போனா இந்த ஷர்ட் தருவாங்க. இது சீசன் 5 கோல்டு ஷர்ட்டே சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் டி ஷர்ட். இது எந்த அளவுக்கு பிடிக்குன்னா நம்ம அதிக வீடியோல தான் போட்டு ஆடி இருப்பேன். இது ஜாஸ் பேண்ட், ஆர்டிக் ப்ளூ ஸ்கார்ப், பிளாக் கொண்ட போட்டோம்னா சொல்றதுக்கு வார்த்தையில அந்த அளவுக்கு இருக்கும். இன்னுமே நிறைய காம்போ பண்டில்ஸ்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. அதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்டா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேரான ஷர்ட் காட்ட போறேன். இது பார்த்தீங்கன்னா சீசன் 8 ஹீரோக்கு போன ஷர்ட். ஃபேக்டரி மேல, பீமா சிக்தி மேல, பீக் வீட்டு மேல படுத்து ஹீரோக்கு போய் எடுத்த டி ஷர்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசன் 7 நம்ம பாண்ட் கில்லோட எலைட். ஒவ்வொரு பண்டிலுக்குமே பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ நீங்க நம்ம கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னடா பல ஈவென்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்க, ரீசெண்டா அந்த எதுவுமே எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரீசெண்டா டாப் அப் பண்றதே விட்டாச்சு. வாரத்துக்கு 4000 டைமண்ட் 5000 டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அந்த ஒரு 700 டைமண்ட் 1000 டைமண்ட் பல வருஷத்துக்கு இருக்கு. வெறும் புயா பாஸ் போறதுக்கு மட்டும் தான் அந்த டைமண்ட் நான் யூஸ் பண்ணுவேன், வேற இதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஷேட் கலெக்ஷன்லாம் திட்டத்தட்ட நம்ம கிட்ட இந்த புயா பாஸ், இந்த எலைட் பாஸ் தான். அப்பெல்லாம் ஸ்டார்டிங்ல அவ்வளோ எலைட்டுமே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம். நம்ம கூட இதுக்கு முன்னாடி கேம் விளையாட்டு இருந்த அதிக டீமேட்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் விட்டே போயிட்டாங்க. அவங்க கூட எடுத்த பண்டில்லாம் இருக்கு. என்ன அந்த பண்டில்லாம் பாக்குறது, இந்த வீடியோ கலெக்ஷன் கூட அவங்க பாப்பாங்களா மாட்டாங்களா? இந்த 7 வருஷத்துல ஓசியில கொடுத்த பண்டில், ஈவெண்ட்ல கொடுத்த பண்டில், அப்புறம் டாப் அப் ஈவெண்ட், அது இதுன்னு எவ்வளோ பண்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சட்டையா போட்டு காட்டுறேன். இதெல்லாம் நல்லா இருக்கு, நீங்களே பாருங்க. ஏன்னா எனக்கே தெரியல இதெல்லாம் பண்டில் இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கா அப்படின்னு நானே புதுசா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய ஷேட் இருக்கும். அது இன்னும் இந்த பண்டில்லாம் எதுக்கு தான் டைமண்ட் செலவு பண்ணி வாங்கினே தெரியல. அப்படியே சும்மாவே கிடக்கு. வந்தோம்னா மேல ஒரு 4 பண்டில் இருக்கும். அதை மட்டும் தான் போட்டு ஆடிட்டு இருப்போம். இதெல்லாம் நிறைய பண்டில் இருக்கும். நம்ம ஹீரோக்கே கோல்டா அடிச்சோம்னா கொடுக்குற டி ஷர்ட். ஸோ அது மட்டும் இல்லாம அதிக ஜெர்சி இதெல்லாமே இருக்கும். வீடியோல நம்ம மொத்த கலெக்ஷனுமே காமிச்சிருப்போம். இதுல கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிருப்போம். நம்ம வெப்பன் கலெக்ஷன்லாம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஜெர்சி வந்துக்கலாம் திட்டத்தட்ட 5000 டைமண்ட் 6000 டைமண்ட் செலவு பண்ணிருப்போம். ரெட் கலர் ஷர்ட் தான் அதிகமா இருந்தது. டார்க் ரெட், லைட் ரெட்னு அது இதுன்னு விழுந்து கிடக்கும். ஷர்ட் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்போம். இதை ஸ்க்ரோல் பண்றதுக்குள்ள என் கையே வலிச்சிருச்சு. இன்னும் ஃபீமேல் பண்டில்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா விடிஞ்சிடும். அதெல்லாம் வேணாம். சில கிரேட்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம பேண்ட் கலெக்ஷனே பார்க்காம அதுக்குள்ள இங்க வந்துட்டோம். ஸோ பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜாஸ் பேண்ட், அப்புறம் இந்த ஸ்கல் பேண்ட் அது இதுன்னு இருக்கும். சில புயா
பாஸ் எலைட் பாஸ் பேண்ட் நல்லா இருக்கும். அதெல்லாம் போட்டோம்னா ஒரு பண்டிலுக்கு பக்காவா ஃபிட் ஆகும். இந்த கென்ன கண்ணுக்கு எப்படிதான் யோசிச்சு அனுப்பானுங்கன்னே தெரியல. ஒரு பண்டில் கொடுத்தானுங்கன்னா எப்பயுமே அந்த ஃபுல் பண்டில் நல்லா இருந்ததே சரித்திரமே கிடையாது. பேண்ட் நல்லா இருந்தா ஷேட் நல்லா இருக்காது, ஷேட் நல்லா இருந்தா ஹிட் நல்லா இருக்காது. இது எல்லாமே ஒவ்வொரு பண்டில் இருந்து கலந்து ஒவ்வொன்னா போட்டு நம்ம ஒரு புது காம்பை உருவாக்குனாதான் நமக்கு நல்லா இருக்கும். வித்தியாசமா பேண்ட் யோசிச்சு கொடுப்பானுங்க. இவ்வளவு பேண்ட் கொடுத்தா நம்ம எப்பயுமே பர்மனண்டா யூஸ் பண்றதுன்னா இந்த ஏஞ்சலிக் பேண்ட், ஜாஸ் பேண்ட், அப்புறம் ஒரு சில பேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இத்தனை பேண்ட் தரானுங்க. ஜெர்சியோட பேண்ட்லாம் இருக்கும். அது இந்த ஒரு சில அந்த காட்டுவாசி பண்டில்லாம் பார்த்தோம்னா அந்த காமெடியான பண்டில் போறதுக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ ஷூனு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷூ தான் இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட்டான எமோட் கலெக்ஷனுக்கு வந்தலாம். நம்ம இடையில எமோட்டுக்கு தான் குறையே இருக்காது. எலைட்ல வந்த எமோட்ல இருந்து இப்போ ரீசெண்டா வந்த புது புது ஈவெண்ட்ல வர எமோட் வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சிருப்போம். அதுல மெயினா இந்த யுவோ மேக்ஸ் எமோட், ஃபிளாக் எமோட், இந்த சேர் எமோட் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எமோட் ஸ்லாட்ல எப்பயுமே இந்த ரோஸ் எமோட் இருக்கும், ஃபிளாக் எமோட், சேர் எமோட், ஒரு 5-6 யுவோ மேக்ஸ் எமோட், லால் எமோட், இதுவே நமக்கு போதுமானது. வேற இது என்ன எக்யூப் பண்ண போற சொல்லு. இந்த ஃபேமஸ் மேக்ஸ் எமோட், யூஎம்பி மேக்ஸ் எமோட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அப்புறம் ஏகே மேக்ஸ், ஸோ M10 மேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே தடிக்கி விழுற மாதிரி ஒரு எமோட் இருக்கும், அதை நான் காட்டுறேன் பாருங்க. இது கார் எமோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தடிக்கு கீழே விழுவான், நல்லா இருக்கும். இதுவுமே நான் அடிக்கடி எக்யூப் பண்ணியிருப்பேன், ஏன் அன்னைக்கு பண்ணாலும் தெரியல. அப்புறம் இந்த எமோட், இதெல்லாம் பழைய எலைட்டோட எமோட், ஆனா இனிமே அது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறமா இந்த போட்டு தகிட எமோட், இது எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 100 எமோட்டுக்கு மேல வாங்கி வச்சிருப்போம். எல்லாமே ரீசெண்டா வந்த எமோட். இது எல்லாமே எல்லாம் நம்மளால எக்யூப் பண்ண முடியாது. நம்ம எமோட் லிஸ்ட்ல எப்பயுமே இந்த குறிப்பிட்ட 8 எமோட் தான் இருக்கும். அதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி அனிமேஷன் பார்த்தலாம். என்ட்ரி அனிமேஷன் அதிகமாக எடுத்து வைக்கல, எனக்கு பிடிச்சது இந்த அனிமேஷன் தான். ஸோ இதுதான் எப்பயுமே எக்யூப் பண்ணி வைப்பேன். எதுக்கு நம்ம அவ்வளோ வாங்கி வச்சு என்ன பண்ண போறோம்? ஏதோ ஒன்று தான் எக்யூப் பண்ண முடியும். ஸோ அதனால டாப் அப் பண்ணுறது, இதுக்கு செலவு பண்ணுறது நிப்பாட்டிட்டேன். 5 என்ட்ரி அனிமேஷன் இருக்கு, இது எல்லாமே போட்டு காட்டுறேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் பிடிக்கும். ரேம்பேஜ் ஈவெண்ட்ல வந்து லுக் சேஞ்சர் எமோட், இதை வச்சு நம்ம மேட்ச்க்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெடிக்கெட் சுத்தரா காட்டுற அனிமேஷன்லாம் நம்ம எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனிமேஷன், பேக் ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான் எக்யூப் பண்ணி இப்போ 3 தான் இருக்கும் ஃபேவரட். மற்றபடி எதுவுமே பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ், ஸ்கேட் போர்டு, ஸ்கைவிங்னு பார்த்தீங்கன்னா இது ஊரே மறைச்சிடும், அவ்வளோ பெரிய ஸ்கைவிங். இதே செட்டு புட்டு நம்ம வெப்பன் கலெக்ஷனுக்கு வந்தலாம். ஒவ்வொரு கன் ஸ்கின்னுமே பார்த்து தரமான கன் ஸ்கின் எடுத்து வச்சிருப்போம். என்னலாம் இருக்குன்னு பார்க்க ரெடியா இருங்க. ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா M4A1, இந்த M4A1 எடுக்கிறது கிட்டத்தட்ட 4000 டைமண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க போயிட்டு டாப் M4A1 இருக்கும். AK பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சொல்லே வேணா. ஸ்கேர் பார்த்தீங்கன்னா லெவல் 5 இருக்கும். ஸ்கேர் டிராகன் AKனா அதெல்லாம் பழைய கன் ஸ்கின், அதுவுமே இருக்கும். டபுள் ரேட் ஆஃப் க்ரோஸா இருக்கு. ஸோ ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ். அப்புறம் ஸ்கேர் கூட மேக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃபேமஸ் மேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அதிக பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன். ஃபேமஸ் என்னைக்கு விட்டாங்களோ அன்னைக்கே எடுத்து மேக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தருக்கு போட்டி வந்துருச்சு டாப் அப் பண்றதுல. அப்போ நானும் எங்க அண்ணனும் சேர்ந்துட்டு கடன்லாம் வாங்கி இந்த ஒரு கண்ணை வாங்கி மேக்ஸ் போட்டோம். ஏன்டா டாப் அப் பண்ணணும்னு இருக்கு, ஒன்னுத்துக்கே பிரயோஜனம் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XM8 லெவல் 4. ஸோ இங்க போயிட்டு XM8 இருக்கும். A94க்கு டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்கு. ஸோ பிளாஸ்மா ஒன்று இருக்கும். இந்த AVGக்கு தான் நல்ல ஸ்கின் இல்ல, குடிச்சிக்கிற அதுமே நல்ல ஸ்கின் எடுத்துலாம். பேரபல் இங்க போயிட்டு பேரபல் இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. M14க்கு டபுள் ரேட் ஆஃப் இருக்கு. எல்லா கண்ணுக்குமே ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் தான் எக்யூப் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா அதுதான் பெஸ்ட். உட்பேக்கர் AC80 அப்புறம் இந்த M249 எல்லாத்துக்குமே ரேட் ஆஃப் ஃபயர் தான். M60 கூட பாருங்க டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். SMGன்னு வந்துட்டா ஒரு கண்ணு கூட ஒரு குறை இருக்காது. UMP மேக்ஸ் இருக்கு, அது இல்லாம ரெட் UMPமே இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் வந்து UMP ஸ்கின். MP5 இவோ பாத்தீங்கன்னா லெவல் 4 பண்ணிட்டோம், இதுவே போதுமானது. நெக்ஸ்ட் VSS பாத்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஸ்கின் இருக்கு, பக்காவா இருக்கும். MP40 பாத்தீங்கன்னா 2 போக்கர் MP40, ஒரு இவோ MP40 பாத்தீங்கன்னா மேக்ஸ். MP40 ரொம்ப பிடிச்சிக்கன்னு, சோ அதுல குறைய வைக்க மாட்டோம். மெகில் MP40 இருக்கு, நம்ம பன்னி MP40 இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா மணி UMP இருக்கு, இதுவே போதுமானது. இன்குபேட்டரோட இது சூப்பரா அடிக்கும். தாம்சன் பாத்தீங்கன்னா குறைய சொல்ல வேணாம், நம்ம ஐடியில அந்த 4X ப்ரோ தான் இதை எடுக்க சொன்னாங்க. ஹைப்பர் புக் தாம்சன் பாத்தீங்கன்னா இவோ தாம்சனே தூக்கி சாப்பிட்டோம். மேஸ்ட் என்ன வெக்டர், கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான பைசனுக்கு குறையா இருக்கு. பைசன்ல வந்து எல்லா ஸ்கின்னுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் பைசன், கிரீன் பைசன், இது ரெண்டுமே நம்ம நிக்கியும் பிரதீப் தான் எடுத்து தந்தாங்க. ரீஜன் புஷ் பண்ண போற பைசன் வச்சு அப்படின்னு நமக்கு எடுத்து தந்தாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா M10 பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். M10 வேற எந்த ஸ்கின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் ரயில வெப்பன் ரயிலே வந்து இந்த ஒரு ஸ்பாஸ் இருக்கும், இந்த சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு ஈவென்ட்ல வந்து எல்லா டபுள் பேர்லயுமே எடுத்து வச்சிருப்போம். இது டபுள் ரேட் ஆஃப் டபுள் பேர்ல இதான் அதிகமா எக்யூப் பண்ணி ஆடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுவோ டபுள் பேர் லெவல் 4 இருக்கு. இந்த ஒயிட் கலர் தாறுமாறா இருக்கும், அதை விட இந்த கோல்டனும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்ம ரேப்பர் அண்டர் வேர்ல்ட் இருக்கு, இதுவுமே டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். இதை சொல்லவே வேணாம், சும்மா சூப்பரா அடிக்கும். சார்ஜ் பெஸ்ட், த்ரோ கன்னு, ஒத்த பிளட் கன்னு, நமக்கு தேவையான கன் ஸ்கின் எல்லாமே இருக்கும். AW நம்ம ஃபேவரட்டான டபுள் ரீலோட் ஸ்பீடு, இதுவுமே சூப்பரா இருக்கும். கடைசியா பிரிஸ்டல் டெசர்டிக்ல அது இதுன்னு இருக்கும். ஸோ இந்த மீலுக்கு பாத்தீங்கன்னா FF நைப்புக்கு ஒரு கத்தியமா இருக்கும். ஃபிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஃபிஸ்ட் தான், ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஸ்ட் ஃபேவரட்டான ஃபிஸ்ட் ஸ்கின். இந்த ஸ்கின்னை மட்டும் தான் எக்யூப் பண்ணிருப்போம், வேற எந்த ஒரு ஸ்கின்னுமே நம்ம வாங்க கூட மாட்டோம். இதுதான் ஸ்கின் வந்துட்டோம்னா 4-5 நல்ல நேர்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவ்வளோ பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளூ வால் சொல்லவே வேணாம், 90 லெவல் வால் இருக்கு. வேற எந்த வாலுமே நமக்கு வேணாம். இனிமே கடைசி வரைக்கும் இந்த 90 லெவல் வால் மட்டும் அன்னைக்கு போய் பண்ண மாட்டோம். என்ன போட்டாதான் நமக்கு அமௌண்ட் போடுறாங்க.